தன்னை பலியாய் தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். தன்னை காக்கும் இமைப்போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இடையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களா. கரம் இணைந்தார் இந்த உலகினில் வறுமையில்லை, உறவுகள் பகிர்ந்து விட்டார். இந்த மனதிலும் சார்பும் இல்லை, உதவிடும் கரம் இணைந்தார். இந்த உலகினில் வறுமை இல்லை, உறவுகள் பகிர்ந்து விட்டார். எந்த மனதிலும் சோர்வும் இல்லை. ஒன்று கூடுவோம், நம்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம், நம்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இடையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம், உறவினில் அடைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பொன்விதியாகிய நீங்கள் பிறரிடம் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ நீங்களும் அதையே அவர்களுக்கு செய்யுங்கள் என்கின்ற ஒரு மாபெரும் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களில் நம் வாழ்க்கையிலே நமக்கு மட்டும் எல்லாம் நன்மைகளாக நிகழ வேண்டும், நம்மை மட்டும் அனைவரும் அரவணைக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை பிறருக்கு செய்ய தவறிவிடுகிறோம். எனவே இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற வேளையிலே இறை அருளை நிறைவாக வேண்டுவோம். நாமும் நம்மை போல் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நலம் நிறைந்த உள்ளத்தை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுத்து இறையேசு கற்றுக் கொடுத்த பொன் விதியை நம்முடைய வாழ்வியலாக்கிக் கொள்வதற்கான அருளையும் ஆசியையும் நிறைவாக இத்திருப்பலியிலே வேண்டுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியுள்ள பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமெனவும், மேலும் உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. Dear devotees, this mass is offered for the faithful who have gathered here, for all the sponsors of this live telecast mass, those who wrote their mass intentions yesterday, and devotees watching the same. Let us in a special way pray for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of the coronavirus. தூயமறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, என்றும் நேர்மையானதையே நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மாளன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கேற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமரே திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எங்கள் துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் 138 பதிலுரை பாடல் பல்லவி. நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீர்
மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீர் செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீர் செவி சாய்த்தி. எனக்கு நீர் செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. எனக்கு நீ செவி சாய்த்தி. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி. என் மனதிற்கு வலிமை அளித்தி. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு நீ செவி சாய்த்தி. எனக்கு நீ செவி சாய்த்தி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 7 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்களில், அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவனவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே பிப்ரவரி 25ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்திலே இந்தூர் மாவட்டத்திலே இருக்கின்ற உதய்பூர் என்கின்ற பகுதியிலே ஒரு பேருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பேருந்திலே 50க்கும் மேற்பட்டோர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஓர் அருட்சகோதரியும் அமர்ந்திருக்கிறார். திடீரென அந்த பேருந்து நிறுத்தப்படுகிறது. ஒரு 15க்கும் மேற்பட்ட கொலைகாரர்கள் உள்ளே ஏறுகிறார்கள் கொலை கருவிகளோடு. அமர்ந்திருந்த அந்த அருட்சகோதரின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. 50 பேர் அந்த பேருந்திலே பயணம் செய்கிறார்கள். அத்துணை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 54 முறை அந்த சகோதரி அந்த கொலை கருவிகளால் தாக்கப்படுகிறார். அவர் உடலிலே 54 காய வடுக்கள். அவர் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவே இயேசுவே என்பது மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, அந்த அருட்சகோதரியினுடைய சொந்த ஒரு கேரள பகுதியை சார்ந்த அவர் அந்த மத்திய பிரதேச பகுதியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக தன் பணியை அர்ப்பணிக்கிறார். குறிப்பாக அங்கிருக்கின்ற வட்டிக்காரர்களிடம் இவர்கள் கடன்பட்டு தங்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருப்பதை அறிந்து அவர்களுக்கு சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுடைய நிலத்தை மீட்டு கொடுப்பது என்ன, அந்த அடித்தட்டு மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த எல்லா முன்னெடுப்புகளும் அங்கிருந்த அந்த முதலாளிகளுக்கும் வட்டி கொடுப்பவர்களுக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எத்தனையோ முறை அந்த அருட்சகோதரிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்று இயேசு சொல்லி இருக்கின்ற அந்த பொன் விதியை தன் விதியாக கொண்டு பிறருக்கு நமக்கு எதிர்பார்க்கின்ற நன்மைகளை ஆற்ற வேண்டும் என்பது மட்டும் தன்னுடைய மைய வாழ்வியல் சிந்தனையாக, வாழ்வியல் யதார்த்தமாக கொண்டு அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அது எவ்வளவு எதிர்ப்பை தனக்கு கொடுத்தாலும், தன்னுடைய வாழ்வுக்கே அது முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நன்மை செய்வேன் என நன்மை செய்ததன் விளைவாக தன் இன்னுயிரை இழந்திருக்கிறார். அந்த அருட்சகோதரி நம் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு முக்தி பேறு பெற்றவராக உயர்த்தி இருக்கிறார். அவர்தான் முக்தி பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியா. இந்த ராணி மரியா
தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒரு நன்மை நிறைந்த தந்தையாக, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா, பாவிகளும் குறைகளும் நிறைந்த நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கின்ற பொழுது வானக தந்தை எவ்வளவு நன்மையுள்ளவர்களாக இருக்கிறார், நிச்சயமாக அவர் நீங்கள் கேட்பதை கொடுப்பார் என்று இயேசு சொல்லி அந்த பொன்விதியை சொல்லிக் கொடுக்கிறார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, பிறரினால் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆங்கிலத்திலே கோல்டன் ரூல் என்று சொல்லுகிறார்கள். இந்த விவிலியம் முழுமையிலும் இருக்கின்ற அந்த 10 கட்டளையை கூட நாம் கோல்டன், அதாவது பொன்விதி என்று சொல்வதில்லை. இயேசு கொடுத்த அன்பு கட்டளையை கூட நாம் பொன்விதி என்று சொல்வதில்லை. ஆனால் இன்று வாசிக்க கேட்ட இதை ஏன் பொன்விதி என்று நாம் வரையறுக்கிறோம், நாம் பொறித்து கொண்டாடுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, அன்பு செய்வது இதற்காக, 10 கட்டளை வழங்கப்பட்டது இதற்காக. எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, கடவுள் நன்மை நிறைந்தவராக இருக்கிறார், நீங்களும் நன்மை நிறைந்தவர்களாக இருங்கள். வானக தந்தை நன்மையுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நன்மை நிறைந்தவர்களாக இருங்கள் என்பது மட்டும்தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அந்த நன்மை செய்வதில் முதலாவதாக அன்பு செய்வது, இரண்டாவதாக மன்னிப்பது, மூன்றாவதாக இரக்கம் காட்டுவது என நாம் அந்த பட்டியலை நீட்டிக்கொண்டே செல்ல முடியும். ஆக அனைத்துக்கும் மையமாக இருப்பது நன்மை நிறைந்தவர்களாக இருப்பது. நாம் நமக்கு எதிர்பார்க்கின்ற நன்மைகளை பிறருக்கு ஆற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கொள்கையை இயேசு பெருமான் நமக்கு பொன்விதியாக சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தியிலே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த 7ஆம் அதிகாரம் மத்தேயு நற்செய்தியினுடைய 5ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குகின்ற அந்த மழைப்பொழிவினுடைய நீட்சி, இயேசுவினுடைய மொத்த அவருடைய சித்தாந்தத்தையும் அவருடைய கொள்கை பிடிப்புகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மத்தேயு 5ஆம் நற்செய்தி தொடங்கி 7ஆம் நற்செய்தி வரை இருக்கின்ற அத்துணை இறைவார்த்தை பகுதிகளையும் நாம் வாசித்து அதன் வரிகளுக்கு ஊடான அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், அவ்வளவுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்பிய வாழ்வியல் சிந்தனைகளாக இருக்கின்றன. இன்று நாம் வாசிக்க கேட்ட பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மற்றவருக்கு செய்யுங்கள் என்கின்ற இந்த பொன்விதி ஏன் நம் வாழ்வுக்கு இவ்வளவு அடிப்படையாக இருக்கிறது என்றால், ராணி மரியா என்கின்ற அந்த அருட்சகோதரி தன் இன்னுயிரை அவ்வளவு கொலைவாதகர்களுக்கு முத்தியிலும் துணிவாக கொடுக்க முடிகிறது என்றால், அவள் இந்த பொன்விதியை அறிந்தவராக, அந்த பொன்விதியினுடைய மகத்துவத்தை தன் வாழ்வில் அறிந்தவராக, அந்த பொன்விதியை வாழ்வியலாக்குவதன் வழியாக மட்டுமே தன்னுடைய அர்ப்பண வாழ்வு அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும் என்று நம்பிய காரணத்தினால் அவர் அந்த கொலை தனக்கு நிகழ்வதையும் ஏற்றுக்கொள்கிறார். முற்றிலுமாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். தொடக்க நூலில் நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே, கடவுள் உலகில் ஒவ்வொன்றாக படைக்கிறார். ஒளி உண்டாகுக, ஒளி உண்டாயிற்று என்று ஒவ்வொன்றாக படைத்துவிட்டு ஒவ்வொரு நாள் முடிகின்ற பொழுதும் அவர் கூறுகின்ற வார்த்தை என்னவாக இருக்கின்றது? கடவுள் அனைத்தையும் பார்த்து நல்லதென கண்டார். இன்று உங்களையும் என்னையும் கடவுள் பார்த்து நல்லதென காணும்படி நம் வாழ்வு அமைந்திருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த எஸ்தர் அரசி தன்னுடைய மக்களுக்காக கடவுளிடம் இறைவேண்டல் செய்கிறார். நான் சிங்கத்திற்கு முன்பாக துணிவோடு இருக்க வேண்டும், நான் என் மக்களுக்காக நான் போராட வேண்டும், என் மக்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும், என் மக்கள் நீதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக துணிவோடு செயல்படுவதற்கான அருளை கடவுளிடம் வேண்டுகிறார். இதுவும் எதை சுட்டி காட்டுகிறது? தன் மக்களுக்கு நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய இனம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மக்களுக்கு கடவுளினுடைய இரக்க பெருக்கம் அந்த அரசனினுடைய கருணை வழியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக துணிவோடு அரசனை எதிர்கொள்வதற்கு கடவுளிடம் ஆசி வேண்டுகிறாள். எதற்காக? நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக. இன்று நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களாக இதோ இந்த அன்னையினுடைய அன்பு பக்தர்களாக பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் என்றால், இந்த அன்னை அவள் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் எல்லாம் என்ன? நாம் கேட்கின்ற கோரிக்கைகள், நாம் முன்னெடுக்கின்ற மன்றாட்டுக்கள், நாம் கொண்டு வருகின்ற நேர்ச்சைகள் அத்துணையும் இந்த அன்னை மரியாள் கருணை கண் கொண்டு நோக்குகிறாள், நமக்கு கொடுக்கிறாள், நமக்கு வாழ்வளிக்கிறாள் என்றால் அது எதற்காக அன்புக்குரியவர்களே? நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள.
இயேசு ஒவ்வொரு புதுமைகளை ஆற்றுகின்ற பொழுதும் அவரிடம் வந்து பலன் பெற்றவர்கள், பார்வை பெற்றவர்கள், பேச்சை பெற்றவர்கள், கேட்கின்ற திறன் பெற்றவர்கள், இறந்து போனவர்கள் உயிர் தள்ளப்படுகிறார்கள். இவ்வளவு நிகழ்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற காரியம் இதுவாக இருக்கிறது. நீனும் பிறருக்கு போய் இதை செய். உனக்கு கடவுள் நன்மை செய்திருக்கிறார், உனக்கு கடவுள் வாழ்வு கொடுத்திருக்கிறார், அதையே நீ மற்றவருக்கும் செய் என்று தான் துவங்கி வைக்கிறார். எங்கெல்லாம் இயேசு செல்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் புதுமைகளும் நிகழ்கிறது என்றால் எதை குறித்து காட்டுகிறது? நன்மைகளை குறித்து காட்டுகின்றது. கடவுள் எவ்வளவு நன்மை நிறைந்தவராக, இயேசு பெற்ற அப்பா அனுபவம் எதுவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே? தன் தந்தை நன்மை நிறைந்தவராக, தன் தந்தை அன்பு நிறைந்தவராக, தன் தந்தை இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தின் முகமாக இயேசு திகழ்கிறார். அதைத்தான் மாபெரும் இரக்கத்தின் யூபிலி ஆண்டிலே இயேசுவின் திருமுகத்தை இரக்கத்தின் முகம் என்று நாம் போற்றி புகழ்ந்து அவரை வணங்கினோம். காரணம், கடவுள் இரக்கத்தின் ஊற்றாக நன்மையினுடைய துவக்கமாக இருக்கிறார். இந்த கடவுளை அன்பு செய்கின்ற நீங்களும் நானும், இந்த கடவுளினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற வாஞ்சை கொள்ளுகின்ற நீங்களும் நானும், இதோ இந்த அன்னை மரியாளினுடைய அருளையும் ஆசிரியும் வேண்டி இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய காரியங்கள் ஆயிரம் இருக்கலாம் அன்புக்குரியவர்களே. அதற்கெல்லாம் தலையான காரியம் ஒன்று இருக்கிறது. நான் பிறரிடம் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை நான் பிறருக்கு ஆற்றுவதற்கான அருளையும் உடலுள்ள திறத்தையும் நிறைவாக கொடு என்று நாம் மன்றாட கற்றுக்கொண்டோம் என்றால் இன்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பொன்விதியை வாழ்வியலாக்குவோம். அந்த பொன்விதி வாழ்வியலாகிவிட்டால் இந்த தவக்காலம், அருட்காலம் நமக்கு நிறைவான இறை இரக்கத்தை பெற்றுத்தரும் என்பது திண்ணம். எனவே தவக்காலம் என்பது ஒரு பயிற்சி பாசறைக்கான காலம் அன்புக்குரியவர்களே. நாம் எவையெல்லாம் செய்ய வேண்டும், எவையெல்லாம் நம்மிலே மாற்றிக்கொள்ள வேண்டும், எவற்றிலெல்லாம் நாம் வளர வேண்டும், ஆன்மீகத்தில் நாம் எவ்வளவு முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அத்துணை காரியங்களையும் பயிற்சி செய்து பார்ப்பதற்கான காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திற்கு பிற்பாடு நாம் பயிற்சி செய்தவற்றை நம் வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த பொன்விதியை கையில் எடுப்போம், நம் வாழ்வாக்குவோம். நிச்சயமாக கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்து எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்து எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மையே அறிந்தேன், என்னையே கொடுத்தேன், கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றபடி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரும். உம் மக்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களை உம்மிடம் திருப்புவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுதியுடனே ஏற்றுக்கொண்டிடவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். இதோ இன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா காரியங்களிலும் திருமகன் கற்றுக் கொடுத்த பொன்விதியை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்வதற்கான அருளையும் ஆசிரியும் நிறைவாக தாரும். நன்மை நிறைந்த உம்மை பின்பற்றுகின்ற நாங்களோ நன்மை நிறைந்தவர்களாக, பிறருக்கு நன்மையை மட்டுமே வழங்குகின்ற நல்லவர்களாக நாடும் வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியும் நிறைவாக கொடுத்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணை கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றிருளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு கொடுத்த உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. நீங்களும் நானும் நன்மை நிறைந்தவர்களாக, நன்மை தனத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே உணவாக கொடுத்து நன்மையின் ஊற்றாக நம்மில் எழுந்து வர இன்று வந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஊற்றே இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க இம்மறைநிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொன்விதியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு